திறப்பின் வாசல் ஜெபம். உலகமெங்கும் எழுப்புதல் அக்கினியை பரவச் செய்வதற்காக தேவாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக நாலுமாவடியில் 44 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் திரளான ஜனங்கள் தேசங்களின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க கூடி வந்தார்கள். பாடல் ஆராதனைக்கு பின் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்தியாவின் ரட்சிப்பிற்காகவும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1248 மிஷனரிகளை தேவன் பயன்படுத்தவும் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார்கள். வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து உற்சாகத்தோடு ஜெபித்தார்கள். கனடாவில் ஊழியம் செய்து வரும் பாஸ்டர் வின்சென்ட் சகாயநாதன் அவர்களின் மகள் சகோதரி ஏஞ்சலின் அவர்கள் இலங்கை தேசத்தில் தான் செய்து வரும் ஊழியங்களை குறித்து பகிர்ந்து கொண்ட பின் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சகோதரிக்காகவும் அவர்கள் செய்து வரும் ஊழியங்களுக்காகவும் சிறப்பு ஜெபம் ஏறெடுத்தார்கள். சென்னையில் இயேசு சந்திக்கிறார் என்கிற ஊழியத்தை செய்து வரும் சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள் குடும்பங்களில் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பது எப்படி என்ற தெய்வ செய்தியை பகிர்ந்து கொண்டு வந்திருந்தோரின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்தார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி 10 ஆண்டுகள் கழித்து 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை அவங்க கன்சீவ் ஆனாங்க. ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் அபார்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். பிறகு நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டே இருந்தேன். பிறகு 2023 ஏப்ரல் மாதத்தில் நான் இங்கே திறப்பின் வாசத்தில் ஜெபித்தேன். ஒரு கண்ணீரோடு ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தேன். அடுத்த மாதத்தில் அவங்க கன்சீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷமாக இருந்து ஐயா, நான் ஒரு 15 வருஷம் குடிப்பழக்கத்தில் இருந்தேன். 2 வருஷம் ரொம்ப அடிமையாயிட்டுங்க ஐயா. சரி, என் மனைவி அடிக்கிறது, பிள்ளைகள் அடிக்கிறது, சொந்த பந்தங்கள் எல்லாம் கேவலமாக பேசுவேன். இங்கே ஒருத்தர் சகோதரர் கூப்பிட்டாங்க, வாங்க ஐயா நாலுமாவடி போகலாம். சரி, நான் வர முடியாது, நான் இந்த சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். ஆனால் நானும் ஒரு சிந்தனை வந்தேன், ஐயா நாலுமாவடி தான் போய் பார்ப்போம் என்ன நடந்துரு வந்தேன். அன்னிலேருந்து இன்னைக்கு 2 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க ஐயா. அந்த வாசம்ங்கிறது எனக்கு பிடிக்கிறது இல்லை. நாங்கள் ஃபுல்லாக இந்து ஃபேமிலியில் பிறந்து இந்து ஃபேமிலியில் வளர்ந்தவங்க. என் கூட பிறந்த 3 சிஸ்டர் 2 சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. எனக்கும் கல்யாணம் ஆகி இருக்காதுன்னு நினச்சாங்க. ஆனால் நான் ஏசப்பாவை மனசார ஏற்றுக்கிட்டேன். எனக்கு ஏசப்பா ஒரு பெண் குழந்தை கொடுத்துருக்காரு. ஆமென், ஆமென். திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்களும் வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். தேவனுடைய கூடாரம் மோசே அரங்கில் சிறு பிள்ளைகளுக்காக நடைபெற்ற சிறப்பு கூடுகையில் வந்திருந்த சிறு பிள்ளைகள் அனைவரும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்வதற்கு ஏதுவான சத்தியங்களை கற்றுக்கொண்டார்கள். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் எழுதிய பயப்படாதிருங்கள், உங்களுக்காக மரித்தவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற கைப்பிரதியை அறிமுகப்படுத்திய பின் இயேசு விடுவிக்கிறார் ஊழிய பங்காளர் திட்டத்தில் இணைந்து கொடுத்து தாங்கும் ஊழிய பங்காளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் அடங்கிய பங்காளர் அட்டை கொடுக்கப்பட்டது. இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பாவம், சாபம், தோஷங்கள் நீக்கும் இயேசுவின் ரத்தம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். ரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தத்தை சொந்தமாக்கிக் கொள்ளணும், ரத்தத்தினால் உண்டாகிற வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளணும். இன்றைக்கு அநேகர் வெற்றி பெற போறீங்க. உங்களை இதுவரை ஏமாற்றி கொண்டிருந்த பிசாசின் கிரை அழிக்கப்பட போகிறது. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. அப்ப முழுமையாய் அவர் பாதுகாப்பார், ஜெயம் தருவார். ஜெப நேரத்தில் அநேகர் இயேசுவின் ரத்தத்தினால் பாவம், சாபம், தோஷங்கள் நீங்கி தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டனர். தங்களது ஆவி, ஆத்மா, சரீரத்தில் விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள்
சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு 2 வருஷமா தண்டோட எலும்பு உடஞ்சு போச்சு, கீழவே குனிய முடியாது. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்கே வந்தால் சுகமாயிடுன்னா என்னால் உட்காரவே முடியல, படுத்துட்டு ரொம்ப அழுதேன். நீங்கள் வந்து இப்போ ஏந்திரிக்க சொன்னீங்களே, என்னால் ஏந்திரிக்க முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ஏந்திரின்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இதை போட்டாதான் என்னால் உட்கார முடியும், கீழே குனியவே முடியாது. இல்லாம ஒரு வேலை கூட செய்ய முடியாது, வலிக்கும். அல்லாக்க மட்டும்தான் படுக்கலாம், ஒரு நிமிஷம் படுக்கவே முடியாது. இப்ப எல்லாம் எடுத்துட்டீங்க. இப்ப எடுக்க முடியாது. ரெண்டு கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எனக்கு இந்த ஒரு கண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுது. இந்த கண்ணு கொஞ்ச நாள் வரைக்கும் தெரிஞ்சு அப்புறம் சுத்தமாக தெரியல. எல்லா டாக்டர்கிட்டையும் மறுபடியும் போய் காமிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த கண்ணு வந்து உங்களுக்கு இப்படி தான், இனி ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரும்போது கூட இப்படியே முக்கா கண்ணு தான், அந்த வண்டி கிண்டி எடுக்க முடியாது. ஒரு பக்கம் தான், இந்த பக்கம் மட்டும்தான் நல்லா பார்ப்போம். இந்த கண்ணு நல்லா தெரியாது, இப்போ நல்லா தெரியுது, கலர்லாம் தெரியுது. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு வந்திருந்த தேவஜனங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிசாசை ஜெயித்து தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு திரும்பி சென்றனர். கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தேன். காட் வந்து என்கிட்ட எஸ்பா வந்து பேசணுன்னா அபிஷேகம் எனக்கு நல்லா வந்துச்சு. ஸோ ஒரு உற்சாகத்தோடு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி ஐயா எடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தடைப்பட்ட காரியம் கூட எனக்கு நல்லா நடந்து முடிஞ்சிச்சு. வாஞ்சையோடு வந்தோம், சந்தோஷமாக போயிட்டுருக்கோம்.